ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைலில் முட்டை பலாடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசியை நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சுங்க. அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி குழிக்கரண்டியில் 1.5 கரண்டி மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 5-6 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நல்லா மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பசட்டி வச்சுக்கலாங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பம் ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லா வெந்துடும். அதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூவும் சர்க்கரையும் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கடித்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே தேங்காய் பூவும் சர்க்கரையும் தூவிக்கலாங்க. இது வந்து புது மாப்பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். கேரளாவில் செஞ்சு கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.